ஆனந்த விகடன் வந்து அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்ததில் டாப் 8 தான் சூப்பராக பண்ணாங்க, சேலஞ்சிங் 8 விட. அதுலேயும் டாப் 3யாக சொல்லணுன்னா முத்துக்குமரன், தீபக், பவித்ரா 3 பேரும் அவங்க கேரக்டர்லேருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஃபுல்லாகவே இந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க. அதுலேயும் செம்மையாக ஃபுல் டைம் 24 ஹவர்ஸும் கேரக்டராகவே வாழ்ந்தது யாருன்னா சுமார் மூஞ்சி குமாராகவே வாழ்ந்த முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரிசியேஷனுக்கு இப்போ இதில் என்னென்னா, இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் இதை கிளாப் சொல்ல போகிறாரு, இதை அப்ரிஷியேட் பண்ண போகிறாரு. கிளாப்ஸ் வந்து தெரிச்சிருக்கு இன்றைக்கி அந்த ஸ்டேட் இதில். ஸோ எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணாமல் போட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் பயங்கரமான கிளாப்ஸ் தான் விஜய் சேதுபதி சார் அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த 3 பேர்த்தில், அதாவது இந்த டாப் 3 முத்துக்குமரன், தீபக், பவித்ரா 3 பேர் பண்ணதில் எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, தீபக் அண்ணாவோட எவிக்ஷன் வந்து கண்டிப்பாக நாளைக்கு முத்துக்குமாரனை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். பட் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மிச்ச கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாச்சனாவும் தீபக் அண்ணாவும் எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ தீபக் அண்ணா எவிக்ட் ஆகி போகிறப்போ சாச்சனா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன பொண்ணானனால இன்னும் ஒரு மெச்சூரிட்டி ஒன்றுமே வரல. இது வந்து முதல்ல இந்த சேலஞ்சிங் 8 முன்னாடி வச்சு ஒரு டாப் 8ஓட எவிக்ஷனை நடத்துகிறதே ஒரு வேளை அன்ஃபேரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருத்தவங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, இது வந்து அந்த சேலஞ்சிங் 8 பீப்புள் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இது மாதிரி இப்படி போடும்போது, அதுவே தப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னீங்க, எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை. பட் அவங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு. உண்மைதான், நம்மளாம் ஃபஸ்ட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கஷ்டத்தோடையே இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி அவங்களுக்கு ஒரு வேளை ரைவலாக இருக்கிறவங்க இன்றைக்கி எவிக்ட் ஆகி போகிறப்ப அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தாரு. உண்மையிலே அந்த பாயிண்ட்டு கரெக்டாக சார், பேர் எனக்கு மறந்துருச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.